ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு மூக்கடலை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 1 கப் மூக்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து ஓவர் நைட் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு 6லேருந்து 8 மணி நேரம் ஊற இருந்துச்சுன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். மூக்கடலையை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டாக மூக்கடலில் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருக்கட்டும். இப்போ குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சென்னா ரொம்ப குழைவாக வேகணும்னு அவசியம் இல்லை. 3 விசில் இதுக்கு போதும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எண்ணெயில் பொரிக்க போகிறோம். அதனால் 3 விசில் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு கிளாத்தில் போட்டு இதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரையாக காயணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அதோட ஈரப்பதம் இருக்கணும். இது மாதிரி துணியை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே மூக்கடலையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நான் கொஞ்சமாக வச்சுருக்கிறதுனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன். எண்ணெயில் மூக்கடலை சேர்த்த உடனே இது போல் ஒரு மூடி வச்சுக்கோங்க. அதில் ஈரப்பதம் இருக்கிறதுனால எண்ணெய் வந்து நம்ம மேலே தெளிக்கும். ஒரு நிமிஷம் போல் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மூக்கடலை நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மூக்கடலை நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்கு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். இந்த சென்னாவை அப்படியே நம்ம ஒரு பக்கம் ஆற விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் இது ஆறட்டும். இந்த சென்னாவோட பதம் வந்து நம்ம அழுத்தி பார்க்கும்போது மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இதுதான் இதோட பதம். இதுக்கு ஒரு காரத்துக்கு ஒரு மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 கிராம்பு, அரை டீஸ்பூன் மாங்காய்த்தூள், ஆம்ச்சூர் பவுடர், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மேகி மசாலா இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்து வந்துடலாம். இப்போது மசாலா ரெடி ஆகிடுச்சு. வறுத்து வச்சுருக்க மூக்கடலையே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுடலாம். சூப்பரான கிறிஸ்பி சென்னா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு சூடாக கொடுக்க போது அது ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.